ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் தருவார். தேவாதி தேவனை ஆராதிப்போம், தேடி வந்த இயேசுவை ஆர்ப்பரிப்போம். தேவாதி தேவனை ஆராதிப்போம், தேடி வந்த இயேசுவை ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார். வந்திருக்கிறவங்க யாவருக்கும் மறுபடியும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்படியே மறுபடியும் வருவார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 400க்கு மேலான பேருக்கு அவர் தரிசனமானார். எம்மாவூருக்கு போன சீஷர்களோடு கூட தரிசனமாகி அவர் பேசிக்கொண்டு போனார். மகதலனிய மரியாளுக்கு கல்லறையிலே அவர் தரிசனமானார். பூட்டப்பட்ட அறையில் இருந்த சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஒரு பெரிய கலக்கம் இருந்து கொண்டே இருந்தது. இயேசு தரிசனமாகிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் உயிரோடு கூட இருந்த சீஷர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் என்றால், உயிரோடு கூட இருந்து செய்த ஊழியத்தை காட்டிலும் இது ரொம்ப நன்றாய் இருக்கிறது, அப்பொழுது அவர் தரிசனமாகிக் கொண்டிருந்தால் நன்றாய் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அருமையான தன்னை உயிருள்ள தெய்வம் என்று காண்பிக்கும்படியாய்தான் அவர் தரிசனமானாரே தவிர, அவர் அருமையான போன வாரத்தில் உயிர்த்தெழுதலை குறித்த அநேக காரியங்களை பிரசங்கித்தேன். அருமையான அவர் உயிரோடு கூட இருந்த நாட்களிலே நான் அருமையான உயிர்த்தெழுவேன் என்ற வார்த்தையை அவர் நிரூபிக்க வேண்டும் என்றால், அருமையான அது சத்தியமாக மாற வேண்டும் என்றால், எங்கேயோ ஒரு இடத்திலே அவர் உயிர்த்தெழுந்து போயிருந்தால் ஜனங்களாலே அருமையான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்திருக்கும். ஆனால் அவருடைய கல்லறை திறந்து கிடந்தது. அப்படி இருந்தும் கூட அருமையான முஸ்லிம் நண்பர்கள் சிலுவையில் அடிக்கப்படும் போதே அவரை கொண்டு போய் விட்டார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பிரதான ஆசாரியனும் பரிசேயனும் சொன்னான், அவரை களவாக கொண்டு போய் விட்டார்கள் என்று சொன்னான். அவரை களவாக கொண்டு போய்விட்டு உயிர் தெழுந்து விட்டார் என்று ஜனங்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று ரோம போர் சேவர்களுக்கு சொல்லி அனுப்பினான். அங்கே ஆண்டவர் உயிர் தெழுந்து கொண்டிருந்தது ரொம்ப ஆச்சரியமாயிருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை முடித்து பரமேறுகிற ஒரு நேரம் வந்தது. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி நான் போகிறேன், மறுபடியும் வருவேன் என்று சொன்னார். அருமையான அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நேரம் வந்தது. அப்பொழுது கலிலேயா தேசத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கலிலேயா தேசத்தின் ஜனங்கள் முழுவதும் அவர் வானத்துக்கு ஏறி போனதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். சிலர் தங்களோடு கூட இயேசு இருக்க வேண்டும் என்று அழுதிருப்பார்கள். சிலர் தங்களோடு கூட தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதர்கள் எதிர்கொண்டு வந்து அந்த கலிலேயா இருக்கிற தேசத்தில் இருக்கிற மனுஷர்களை பார்த்து அருமையான தேவ தூதன் சொன்னான், கலிலேயாய் மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு மறுபடியும் வருவார் என்று சொன்னான். 1 தெசலோனிக்கரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும்
வானத்திலே இருந்து இறங்கி வருவார். அந்த கீழ் வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆம் ஆம் இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு எழுதும்போது எழுதுகிறான். அருமையான அவன் அநேக இடங்களிலே நீங்கள் நிருபங்களிலே வாசிக்கும் போது அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று எழுதுகிறதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27, 28. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரையிலும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். ஆண்டவருடைய வருகையை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. ஒரு ஐஸ்வர்யவானை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடனே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் உன்னுடையது யாருடையதாய் மாறும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். 2 பேர் படுத்திருப்பார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் திரிகை திரித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் உழுது கொண்டிருப்பார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் அருமையானவர்களே கைவிடப்படுவான். இந்த ஆண்டவருடைய வருகையிலே அருமையான எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறதில்லை. 10 பேர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு போனார்கள். 5 பேர் மாத்திரமே அவரை சந்தித்தார்கள். 5 பேரை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, புத்தி இல்லாதவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலவேளை ஆராதனையிலே தேவனுடைய பிள்ளையே, நீ எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளும்படியாய் தேவனாய கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். இந்த விசுவாச ஓட்டத்தில் உன்னை கரம் பிடித்து இதுவரையிலும் நடத்தி வந்ததின் ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால் உன்னை தன்னோடு கூட நித்தியமாக வைத்துக் கொள்ளும்படியாய், நித்தியமாக உன்னை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாய். இந்த உலகம் அல்ல, இங்கே பாவம் இருக்கிறது, இங்கே சாபம் இருக்கிறது, இங்கே வியாதி இருக்கிறது, இங்கே யுத்தங்கள் நடக்க போகிறது, இங்கே பஞ்சங்கள் உண்டாக போகிறது, இங்கே கொள்ள வியாதிகள் உண்டாக போகிறது, அகால மரணங்களை மனிதர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை அழைத்த ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆம், வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். இந்த சேர்த்துக் கொள்ளப்படுகிறவர்களை தான் பிணம் எங்கேயோ அங்கு கழுகு கூடும். நான் கால வேளையில கழுகை பற்றியும் சாயங்கால வேளையில பிணத்தை பற்றியும் பேசப் போகிறேன். ஆண்டவர் தன் வருகையை ஒரு பிணத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அது ஒருவேளை அதை வாசிப்பதற்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். என்னடா ஆண்டவர் வருகை ஒரு பிணத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறாரே, செத்து போன ஒரு மனிதனுக்கு ஒப்பிட்டு அவருடைய வருகை அவரை பற்றி பேசுகிறாரே. நான் மாலை வேளையில பிணத்துக்குள்ளே மறைந்து கிடக்கிற மகிமையான சத்தியங்களை உங்களோடு கூட நான் பிரசங்கிப்பேன். இந்த கால வேளையில
கழுகை குறித்து நான் நிறைய பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இந்த நாளின் கால வேளையில கர்த்தர் வேறு சில காரியங்களை கழுகை குறித்து என்னோடு கூட பேசினதை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்தால் யோபின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும், பிணம் எங்கேயோ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஆண்டவருடைய வருகையில அருமையானவர்களே, பிணமும் கழுகையும் ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த பிணத்தை நோக்கி வருகிற கழுகை அருமையான ஆண்டவர் விசுவாசிகளுக்கும் சபைக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். பிணத்துக்கு கழுகுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை கழுகுகளைப் போல ஜீவிக்கிற அல்லது கழுகுகளைப் போல சுவாபம் உடைகிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆண்டவர் கழுகினிடத்திலே மறைத்து வைத்திருக்கிற அநேக சத்தியங்களை, ஒரு 4 காரியங்களை இந்த கால வேளையில உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படி, ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகும்படி, ஆண்டவருடைய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படி, ஆண்டவருடைய வருகையை நீங்கள் சந்திக்கும்படி அருமையான இந்த செய்தி உங்களுக்கு உதவி செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது, அருமையான இந்த கழுகு இடத்திலே போய் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம் அல்லது முதல் சத்தியம் அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை உயிர்ப்பிக்கத்தக்கதான ஒரு பாடம் என்னவென்றால், அதற்குள்ளே ஐக்கியம் இருக்கிறது, ஃபெலோஷிப் இருக்கிறது. பிணம் இருக்கிற இடத்துல ஒரு கழுகு மாத்திரம் பிணம் சாப்பிடுகிறதை நீங்கள் பார்க்க முடியாது. அது சில கழுகுகளோடு கூட அது அங்கே போய் உட்கார்ந்து சாப்பிடுகிறதை பார்க்கலாம். இரண்டாவது, கழுகை குறித்து நான் கொஞ்சம் இன்னும் அதனுடைய ஃபெலோஷிப், அதனுடைய ஐக்கியத்தை பார்த்தால், அது கூடு கட்டுகிற இடம் ஒரு எல்லாமே அந்த கண்மலையின் வெடிப்புகளிலே தான் கூடு கட்டும். ஒன்று ஊர்லையும் இன்னொன்று கண்மலையிலும் கட்டுவதில்லை. இது அதன் ஐக்கியத்திலே காணப்படுகிற இரண்டாவது அடையாளம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மூன்றாவது, அருமையான, அது சாப்பிடும்போது ஒன்றை ஒன்று கொத்தி கொல்லுவதில்லை. அந்த ஆகாரத்தை அது சாப்பிடுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நிறைய காரியங்களை யோசிக்க ஆண்டவர் பேசிக் கொண்டிருப்பார். ஆனால் ஒன்று, அதிலே ஐக்கியம் இருக்கிறது, ஃபெலோஷிப் இருக்கிறது. இந்த ஃபெலோஷிப், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். நீங்கள் முதலாவது ஐக்கியம் எங்கே இருக்க வேண்டும் என்றால், சபையாயிருக்கிற சரீரத்தோடு கூட உங்களுக்கு சரியான ஐக்கியம் இருக்க வேண்டும். நிறைய பேர் சபையோடு கூட ஐக்கியம் இல்லாமல் இல்லை, பலன் உள்ளதாக இல்லை, ஜீவன் உள்ளதாக இல்லை, திடமுள்ளதாக இல்லை, பலவீனப்பட்டிருக்கிறது. நான் கடந்த நாளிலே பிரசங்கித்தேன், 3 இடம் இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளும் வாசம் பண்ணுகிற இடம், குடும்பம், வேலை செய்கிற இடம், மூன்றாவது சபை. சபையை அருமையான ஜனங்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால், ஆபத்து காலத்திற்கு உதவி செய்கிற ஒரு இடமாக தான் வைத்திருக்கிறார்கள். ஆபத்து காலத்திலே வசனம் இருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். நிறைய பேருடைய ஐக்கியம், சபையோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியம் பலன் உள்ளதாக இல்லை. எப்படி நீங்கள் பலன் உள்ளதாக இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மாத்திரம் வருவார்கள்,
சாயங்கால கூட்டத்துக்கு வரமாட்டார்கள். சிலர் சாயங்கால கூட்டத்துக்கு வருவார்கள், அருமையான உபவாச கூட்டத்துக்கு வரமாட்டார்கள். சிலர் இரவு ஜெபத்திற்கு வரமாட்டார்கள். சிலர் ஊழியத்துக்கு வருவார்கள், சிலர் பிரேயர் செல்லுக்கு வருவார்கள். சிலர் அருமையான எல்லா இடத்திலும் ஒரு சின்ன சின்ன கூட்டம் இருக்கிறது. இதுல இருந்து இந்த சபையை திராசில இடை போட்டு பார்த்தால் ஒன்றை அறிந்து கொள்ளலாம். என்ன அறிந்து கொள்ளலாம் என்றால், இவர்களுடைய ஐக்கியம் பலவீனமாக இருக்கிறது. இந்த சபையினுடைய ஐக்கியம் பலனற்று போயிருக்கிறது. ஆனா அவங்க பிள்ளை காரியமா இருக்கட்டும், காலேஜுக்கு பீஸ் ஞாயிற்றுக்கிழமை கட்டணும்னா போகவே போக மாட்டியா? அவன் மத்தவன் வரானோ வரலையோ, முஸ்லீம் வரானோ இந்து வரானோ வரலையோ, அவன் கூட திருவிழாவுக்கு போயிடுவான், முஸ்லீம் வாத போயிடுவான், பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனா இந்த விசுவாசிங்க இருக்கு இல்லைங்களே, அங்க கவுண்டர்ல போய் நிற்பாங்க. நம்ம இயேசுநாதர் தானே, மன்னிக்கிறவர் தானே, அவங்க 2 பேரும் அடிக்கிற ஆள். அப்படி இருந்துமே அவங்க பயப்படல சொல்றாங்க. நிறைய பேர் கர்த்தருடைய ஆலயத்தோடு கூட சரியான உறவில்லை. ஆகவேதான் நிறைய ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை, நிறைய விண்ணப்பங்களுக்கு பதில் வரவில்லை. ஏன் உடைந்து போய் கிடக்கிறது? உறவுகள் ஏன் உடைந்து போய் கிடக்கிறது? ஏன் தேவனுடைய ஆசீர்வாதம் வரவில்லை? ஏன் சுகம் கிடைக்கவில்லை? ஏன் அருமையான வாழ்க்கையின் பகுதிகள் கட்டப்படவில்லை? உன் ஆராதனை பலன் உள்ளதாக இல்லை. நீ கர்த்தரை தேடுகிற தேடுதல் பலன் உள்ளதாக இல்லை. உன் ஜெபம் பலன் உள்ளதாக இல்லை. நீ கர்த்தருக்காய் கொடுக்கிற பகுதிகள் பலன் உள்ளதாக இல்லை. கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற பகுதிகள் பலன் உள்ளதாக இல்லை. தேவனுடைய ஆலயத்தோடு கூட இருக்கிறதான ஐக்கியம் பலவீனப்பட்டு போய் கிடக்கிறது. 20 வருஷம் நீ கர்த்தரை ஆராதிக்கிறாய், 25 வருஷம் கர்த்தரை ஆராதிக்கிறாய், ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. ஆனால் சபையோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியம் பலவீனப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய வருகையிலே நீ எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஒரு கழுகுனிடத்திலே கொண்டு போய் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆவியானவர். Glory to God. உன்னுடைய ஃபெலோஷிப் எப்படி இருக்கிறது? உன்னுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு சபையோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கதறுகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்திலே நான் தங்கியிருப்பேன் என்று சொல்லுகிறான். ஜீவனுள்ள நாளெல்லாம். Praise the Lord. இந்த காலவேளை ஆராதனையிலே நித்திய வீட்டுக்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் கழுகுகளை போல ஐக்கியமுள்ள அல்லது சபையோடு கூட இணைந்து நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்திலே நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். 2 பேரிலே ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறானே, அவன் யார் என்று சொன்னால் சபையோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறவன். ஹல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று, ஆதி காலத்திலே இருந்த ஐக்கியத்தின் ரகசியம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஃபெலோஷிப் ரகசியம் வாசிக்கலாம். ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1:3 வாசிக்கலாம். ஒன்று கொரிந்தியர் 1:9 கூட வாசிக்கலாம். குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஐயா. அவரோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கு வானத்தை உண்டாக்கின தேவன், பூமியை உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், இந்த பாவ மனுஷன்
அற்ப மனுஷன் அருமையான அழிந்து போகிற மனுஷனோடு கூட ஐக்கியம் வைக்க விரும்புகிறார். நிறைய பின்மாற்றத்தில் போனாலும் கூட நிறைய விசுவாசிகள் பெரிய அளவில் ஆபத்து ஒன்றும் நடப்பதில்லை, பெரிய அளவில் ஆபத்து நடப்பதில்லை. ஆனால் நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் அந்த சாமி ஆடுகிற இடங்களில் அந்த அந்த இது பண்ணுற நேரத்தில் எவனாவது அதை எச்சி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்து சாப்பிட்டானா அங்கேயே அந்த பேய் அடித்து அவனை கொன்னே போடும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. நீங்கள் குளிர்ந்த வேதத்திலே சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. அது வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவாது அனலாவாது இருந்தால் நலமாயிருக்கும். நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாயில இருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயா, உலக காரியங்களில் இருக்கிற உற்சாகம், குடும்ப காரியங்களில் இருக்கிற உற்சாகம், அருமையான உங்க வீட்டில் கல்யாணம் சொன்னா எத்தனை மணிக்கு எழும்புனீங்க? ராத்திரி முழுதும் தூங்கலையா? துணி அயன் பண்ணுகிறதும், செருப்பை துடைக்கிறதும், அருமையான கண்ணாடி துடைக்கிறதும், அருமையான காலையில எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்கிறேன். எனக்கு ஏன் ஃபோன் பண்ற? நீ லேட்டா வர்ற ஆள் தானே பாஸ்டர், நான் வர்றது போல நீங்களும் வாங்க பாஸ்டர், ஏன் ஃபோன் பண்ணி சொல்லல? பாஸ்டர் எழும்பிட்டாரா? பாஸ்டர் சாப்பிட்டாரா? பாஸ்டர் எப்போ வருவாரு? காத்திருக்கிறோம். அங்க போய் பார்த்தா ஒருத்தருமே இல்லை. என்னையும் அங்கேயும் முதல் இடத்துல தான் வச்சுக்கிறாங்க. சரி பாஸ்டர் லேட்டா வரட்டும், விஐபி போல வரட்டும் விட மாட்டேங்கிறாங்க. அங்கேயும் பாஸ்டர் இந்த சேர்ல உட்காந்துருங்க, வர்றவங்களெல்லாம் நீங்களே வர வைத்து உள்ள விடுங்கிறாங்க. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? ஆயுஷ் நாள் குறைஞ்சு போயிருயா? நீ ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியம் பலனுள்ளதாக, பலனுள்ளதாக, ஜீவன் உள்ளதாக, வல்லமை உள்ளதாக இல்லாவிட்டால் நீ சாக போகிற வயசு குறைஞ்சு போயிரும். என்னடா பாசு காலையில் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார்? கர்த்தருக்கு நீண்ட ஆயுளை வைத்திருப்பார். நீ ஃபெலோஷிப் எங்க வச்சிருக்கிற? இன்னைக்கு நீ மனம் திரும்பணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், அழுகையோடு கூட ஒப்பு கொடுக்கணும். எந்த இடத்திலும் இருக்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்க போய், என் கூட வந்தவங்க இருக்கிறாங்க, ஜெயமூர்த்தி புதர், இவங்கெல்லாம் ஊர், நான் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல அங்க இருக்க மாட்டேன். அந்த டீ குடிக்கிறதுக்கும் அந்த வடை சாப்பிட்ற நேரம் தான். அது அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி எல்லாரும் அப்படிதான். அதுக்கு பிறகு நான் போயிட்டு வரேன், நான் வர்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஏறிடுறேன். தேவனுடைய பிள்ளையை, உன் ஃபெலோஷிப் எங்க இருக்கிறது? உன்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? சில சபைக்கு லீவுக்கு பேக் எடுத்துட்டு போயிட்டா மறுபடி வந்து ரட்சிக்கப்படணும். ஒருத்தர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு என்ன கொஞ்சம் ஒரு மார்க்கு, இன்னொருத்தர் ஞானசானம் கொடுத்துருவீங்களான்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு முறை ஒரு ஞானசானம் ஒன்று கொடுத்துருங்களேன் பாஸ்டர், நம்ம தொட்டியில தான் நிறைய தண்ணி கிடக்குதே, இதில் என்ன பாஸ்டர் தப்பு? அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா யாராவது வரும்போது நான் போய் எடுத்துக்கிடுவேங்கிறான். சரி வேற எங்கேயாவது போய் எடுத்து, அவன் ஒரு அட்ரஸ், இவங்க அட்ரஸை கூப்பிட்டு ஏன் சபைக்கு வான்னு சொன்னா, சரிப்பா வா உனக்கு 2ஆம் தரம் ஒரு ஞானசானம் கொடுக்குறேன்னு கொடுத்துரு. ஏனென்றால் ஒரு பின்மாற்றமான ஜீவியம், ஒரு பின்மாற்றமான வாழ்க்கை, ஒரு குளிர்ந்த நிலைமை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியம். ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்பட்டால் அருமையான உன் நித்தியத்தை நீ எங்க கழிப்போய்? தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரோடு கூட நீ ஐக்கியம் வைத்தால் இருளிலே நடப்பதில்லை, இருள் உன்னை மேற்கொள்வதில்லை, இருள் உன்னை அடிமைப்படுத்துவதில்லை, இருள் தன்னை ஆளுகை செய்வதில்லை. தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் பலனுள்ளதாக இருந்தால் வெளிச்சம் உன்னை ஆளுகை செய்யும், வெளிச்சம் உன்னை அடிமைப்படுத்தும், வெளிச்சம் உன்னை ஆண்டு அருமையான நடத்தும். இது ஒரு மகிமையான சத்தியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருமையான கொள்ளை உண்டாகவில்லை.
ஆனால் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது அருமையான பார்வோனுக்கும் அவனுடைய அரமனை வரையிலும் சங்காரம் உண்டானது. அருமையான சங்கார தூதன் அருமையான இந்த இஸ்ரவேலின் பாளையத்திற்குள்ளே வரும்போது ஒரு பிள்ளையை கூட அவன் வெட்டவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்கு காவலாக இருந்தார், கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சமாயிருந்தார், கர்த்தர் அவர்களுக்கு ஜீவனாயிருந்தார், கர்த்தர் அவர்களுடைய தெய்வமாக இருந்தார், கர்த்தர் அவர்களை நேசித்தார்கள். Glory to God. ஒரு வசனம் இருக்கிறது, அவர்களை சூழ்ந்த நிழல், அவர்களை அந்த வசனத்தை வாசிக்கலாம், விட்டு போயிட்டுன்னு ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. ஹல்லேலூயா. உன்னை காத்த நிழல் உன்னை காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ட்ரெயின், எந்த ட்ரெயின்ல போனா எவ்வளவு சேஃப்டியா, ஃப்ளைட்ல போனா எவ்வளவு சேஃப்டி? ஃப்ளைட்ல சேஃப்டி கிடையாது, ட்ரெயின் ரொம்ப சேஃப்டியான டிராவல் நினைக்கிறாங்க. பாதி ட்ரெயின் போனவங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. தண்டவாளத்தை விட்டு வெளியே போகுது, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆகாய விமானத்தில் போன 2 ஃப்ளைட்டு அருமையா இதுவரையிலும் கண்டுபிடிக்கல. அதனால மலேசியாவில் யாரும் ஸ்டாண்டிங் கிடையாது. டிராவல் பண்றவங்க கூட மலேசியா ஸ்டாண்டிங் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா அருமையான மலேசியா ஏர்லைன்ஸ்னாலே எல்லாம் பயப்படுறாங்க. தேவனுடைய பிள்ளையே, நம் எந்த ஏர்லைன்ஸ்ல போனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை தான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் ஆராதனைகளிலே என்னென்ன ஆராதனை நடக்கிறது, என்னென்ன ஊழியம் நடக்கிறது, சபையில் என்னென்ன நடக்கிறது, அதையெல்லாம் நீங்கள் அறிஞ்சு அது சரியான நேரத்துக்கு அதிலே வந்து நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். இந்த கால வேளையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டுமா? ஜெபம் பண்ணா அற்புதம் ஒண்ணு. நீங்க ஜெபம் ரொம்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அழுதி ஜெபம் பண்ணா ஏதாவது நடக்கும். நான் நடக்காதுன்னு சொல்லல, ஆனா நீ சரி பண்ண வேண்டிய பகுதியை ஜெபம் பண்ணாம, சரி பண்ணாம, அருமையானவர்களே, நீ அழுதி ஜெபம் பண்ணாலும் நடக்காது. உன் விசுவாசம் கூட ஒன்றும் ஆக்டிவிட்டி ஆகாது. ரீசார்ஜ் பண்ணாலும் அருமையான உன் செல்லு வேலை செய்யாது. தொலைவு தொடர் தூரத்திலே இருந்து கொண்டே தான் இருக்கும். அவங்க பேசுறாங்க, இப்பொழுது அவர் சந்திக்கிற தொலைவிலே இல்லைன்னு வருது, அவரோடு கூட தொடர்பு கொள்ளுகிற தொலைவிலே செல் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த தெருவில் தான் உட்கார்ந்துருப்பார், பக்கத்து வீட்டில் தான் நிற்பார், ரோட்ல தான் நிற்பார். அதே தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். நீங்கள் தேவனோடு கூட உள்ள ஒரு ஐக்கியம் சரியாக இல்லாவிட்டால் நீங்கள் ஆண்டவரை விட்டு தொடர்பு கொள்ளாத தூரத்தில் இருக்கிறீர்கள், தொடர்பு கொள்ளாத ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள். குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான், ஃபெலோஷிப் உடைந்து போய்விட்டது. அருமையான பூட்டப்பட்ட அறையில் இருக்கிறான், ஃபெலோஷிப் உடைந்து போய்விட்டது. மீன் பிடிக்கும்படியாய் போய் கொண்டிருக்கிறார்கள், ஐக்கியம் உடைக்கப்பட்டது. Glory to God. அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அழைத்தவர்கள், தங்கள் தேவனோடு கூட வைத்திருக்கிற அந்த உறவு கல்வாரி சிலுவையின் காட்சியினாலே உடைக்கப்பட்டு போனது. பாடுகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் உன் ஐக்கியத்தை உடைத்திருக்கிறது. இந்த கால வேளையிலே உன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்திலே இந்த கால வேளையிலே நீ கட்டப்பட வேண்டும். Glory to God. அழுது அவன் கட்டப்பட்டும்படி தன்னை ஒப்பு கொடுத்தான். பேதுரு அழுதானையா. Glory to God. ஒருவன் துக்கப்பட்டானையா. துக்கப்பட்டாலும் இந்த ஐக்கியத்தை, இந்த ஃபெலோஷிப்பை, இயேசுவை நான் காட்டி கொடுத்த துரோகி இயேசு கிறிஸ்துவை அன்பை நான் காட்டி கொடுத்து விட்டேன், என் அழைப்பை காட்டி கொடுத்து விட்டேன், என்னுடைய தரிசனத்தை நான் அடவு வைத்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டு கொண்டு செத்து போனான். அவனுடைய துக்கம் மகா பெரியது, அவனுடைய வேதனை மகா பெரியது. அவனை அருமையான யாரும் தன் ஆளுகைக்குள்ளே கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால்
ஆண்டவர் அவனுக்கு செய்த நன்மை அவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. பண பொறுப்பை அவங்க எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். தங்கம், வெள்ளி, பணம், லேண்ட் பத்திரம், இடம் பத்திரம் எல்லாம் யூதாஸ் தான் வச்சிருந்தான். அவ்வளவு வச்சிருந்தும் கூட அவனுக்கு ஒரு திருப்தி இல்லை. ஊழியத்தின் பாதையிலே, ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையிலே ஜனங்கள் கொடுத்த எல்லா காணிக்கையும் அவன்தான் வைத்திருந்தான். அதிலே ஒரு திருப்தி இல்லை. இவ்வளவு ஆண்டவர் எனக்கு, என்னை நம்பி எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்தாரு, நான் அவரை காட்டி கொடுத்து விட்டேனே இந்த சில்லி காசுக்காக. அது இன்றைக்கும் இஸ்ரவேலிலே சாப நலம் வாங்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையை இந்த கால வேளையில கழுகனிடத்துல நீ போய் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் ஃபெலோஷிப். சபையோடு கூட நீ சரியான ஐக்கியம் இருந்தால் உன் குடும்பத்தோடு கூட உனக்கு சரியான ஐக்கியம் இருக்கும். சபையோடு கூட நீ சரியான ஐக்கியம் வைத்திருந்தால் நீ வேலை செய்கிற இடத்துல எல்லாரோடு கூட சரியான ஐக்கியம் இருக்கும். சபையோடு கூட நீ ஐக்கியம் வைத்திருந்தால் உன் பிள்ளைகளோடு கூட உனக்கு சரியான ஐக்கியம் இருக்கும். நான் சொல்றதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறதை உங்களுக்கு பேசுகிறேன். சபையோடு கூட நீங்கள் சரியான ஐக்கியம் வைக்காது போனால் மற்ற எல்லா பகுதிகளும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வெறுமைதான் இருக்கு, ஒரு வெறுமைதான் இருக்கு. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் உங்களோடு கூட பேசுகிறேன். அருமையானவர்களே, நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, நான் எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரவில்லை, சாயங்காலம் வரவில்லை, உபவாச கூட்டங்களுக்கு வரதில்லை. ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். ஏன் நான் உங்களை அப்படி கேட்குறேன்னா, நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நிறைய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படியாய் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்கள், ஜெபத்திற்கு பதில் வரும். அல்லேலூயா. விண்ணப்பத்திற்கு பதில் வரும். இரண்டாவதாக, கழுகனிடத்தில் போய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம் என்னவென்றால், கழுகனிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த கழுகனிடத்தில் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 ஒரு தூர பார்வை. கழுகனிடத்தில் நீங்கள் ஒரு தூர பார்வை இருக்கும். ரொம்ப அருமையான வானத்திலே அது பறந்து கொண்டிருக்கும். அது கீழே இருக்கிற சின்ன அந்த அருமையான குருவியோ அல்லது கோழியோ அல்லது ஆடோ அது தன் கண்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் ஓரளவு போயிட்டாலே, கொஞ்சம் தூரமா போனாலே நீங்க கீழே இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பொட்டு பொட்டு பொட்டா தெரியும். இன்னும் கொஞ்சம் போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, மேகம் மாத்திரம்தான் தெரியும். ஆனால் இந்த கழுகு பாருங்கள், அவ்வளவு உயரத்திலே பறந்தாலும் ஒரு தூரமா இருக்கிற ஒரு பொருளின் மேலே அதற்கு பார்வை, அதனுடைய கண்கள் பிரகாசமான கண்கள் அல்லது அதிக ஒளி நிறைந்த கண்கள். இல்லாவிட்டால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தூரத்தை பார்க்கத்தக்கதாக அதனுடைய கண் அமைப்பு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எந்த பறவைகளுக்கும் அப்படி இல்லை. கோழிக்கோ, அருமையான எந்த பறவை, மயிலோ குருவியோ, யாருக்கும் அந்த கண்களுடைய சிருஷ்டிப்பு ஆச்சரியமானது. கழுகு ஒரு தூர பார்வை. இது எதை காண்பிக்கிறது என்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம் 26 வசனம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. இனி வரும் பலன் ரெண்டு இருக்கிறது. இருக்கிற பலன், இனி வரும் பலன். நீங்கள் பார்க்கிறவைகள் எல்லாம் அருமையான இருக்கிற பலன், நீங்கள் பார்க்காதவைகள் எல்லாம் இனி வரும் பலன். நல்ல கவனமாய், அப்படிதானம்மா? கொஞ்சம் கவனமாக பாருங்க, இங்க பாருங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் நீங்க வழங்கிக் கொள்ளணும். இருக்கிறது, நீங்கள் பார்க்கிறவைகள் எல்லாம், பார்க்கிறவைகள் எல்லாம் பலன், நீங்கள் பார்க்கிற பலன். இனி வருகிறது தான் பார்க்காத ஒன்று. இந்த பூமியை, அருமையானவர்களே, நீங்கள் பூமியை ரொம்ப சுற்றி சுற்றி பார்த்தால் ஒன்றும் இல்லை. இதிலே மேன்மை என்று ஒன்றும் இல்லை. நீங்கள் உலகத்தை மேன்மையாக பார்த்தால் இனி வரும் பலன் மேலே பார்க்கிற பார்வை போய்விடும். பாட்டு பாடினான், பிரசங்கம் எல்லாம் நடக்குது. யாரு பிரசங்க? யாரு? நீதிமானாய லோத்து பிரேயர் மீட்டிங் நடத்துறான்.
ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவன். அந்த ஊருக்கு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணான். மனைவி சொன்னாள், கர்த்தரே நம்மை நடத்தி வந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆபிரகாம் வழி தெரியாமல் போய்விட்டான். ஆபிரகாம் தரிசனம் இல்லாமல் போய்விட்டான். ஆபிரகாம் சோதோம் குமாராவை பார்க்கிற கண் அவனுக்கு குருடாய் போய்விட்டது. நமக்கு கண் பிரகாசமாயிருந்தது. நிறைய சமயத்தில் கஷ்டப்படுகிறவங்க பார்த்து அப்படிதான் நினைப்பாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கண்ணு தெரியலேங்கிறான். ஆபிரகாமுக்கு அருமையான கண் தெரியவில்லை என்று சொன்னான் லோத். ஆனால் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வரும்போது அவன் அழுத அழுகைக்கு அளவே இல்லை ஐயா. அவருடைய மனைவி இன்றைக்கு உப்பு தூணாய் நிற்கிறாள். வேதம் அவர்களை எப்படி சித்தரிக்கிறது என்றால், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் நினைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது? அப்பா, தூர பார்வை இல்லை ஐயா, ஒரு தூர பார்வை இல்லை. தூரத்தை பார்க்கிற தரிசனம் இல்லை. தூரத்தை பார்க்கிற கண்கள் வெளிச்சம் இல்லை. தூரத்தை பார்க்கிற அளவுக்கு கண்கள் பலனுள்ளதா இல்லை. உன் ரட்சிப்பு பலனுள்ளதாக இல்லை. உன்னுடைய ஆவிக்குரிய பகுதிகள் பலனுள்ளதா இல்லை. பொருளாதார ஆசீர்வாதத்தை அருமையான ஒண்ணு நீங்க பேசவும் தேவையில்லை, ஜெபமனவும் தேவையில்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய பிள்ளையே, உன் கண்களை எதன் மேல் பறக்க விட்டிருக்கிறாய்? அருமையான ஒரு இனிவரும் பலன் மேலே உனக்கு நோக்கமாய் இருக்கிறதா? Praise the Lord. மோசே இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தின் பொக்கிஷங்களை விட்டு விட்டான். ஐயா, அவன் படுத்திருக்கிற மெத்த சாதாரண மெத்த இல்லையா? அவன் உடுத்திருக்கிற உட ராஜ உடையா? சட்டையை வித்தா கூட நம்ம வாழ்க்கையை முடிச்சிடலாம். அவன் போட்டுக்கிற சட்டை, ராஜா உடுக்கிற உடையா, எல்லா சுகமான வாழ்க்கை, என்ன அருமையான எல்லாவற்றையும் அவன் இனி வரும் பலன் மேலே அவன் நோக்கமாயிருந்தான். அதற்கு அவன் இருதயத்திலே ஒன்றை அவன் தீர்மானித்தான், இது எல்லாம் அழிந்து போகிறவை, இனி வரும் பலன் ஒன்றும் அழியாதவை. ஹல்லேலூயா. இனி வரும் பலன் ஒன்றும் அழியாதவைகள், இனி வரும் பலன் ஒன்றும். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ம் 8ம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஓ, அது எந்த பள்ளி? எங்கேயா ஏதாவது கடையில் விற்கிறாங்களா நீதியின் கிரீடம்? ஓ ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மூடி பாத்திய மேல் வீட்டில் ஜெய கொடி உடனே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. இனி ஒரு தூர பார்வை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தான், ஈசாக்கு கூடாரங்களிலே குடியிருந்தான், யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தான். என்ன ரகசியம் என்னவென்றால், அவர்கள் இனி வரும் பலனை அவர்கள் தரிசித்தார்கள். அருமையான ஒரு அழியாத ஒரு மகிமையான தேசத்தின் மேல் அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருந்தது. ஒரு மகிமையான தேசத்தை அவர்களுடைய ஆவியிலே அவர்கள் தரிசித்தார்கள். ஒரு மகிமையான தேசத்தை குறித்த ஒரு தூர
பார்வை அவர்களுக்குள்ளே இருந்தது. Praise the Lord. அதுதானையா தரிசனம், அதுதானையா தூர பார்வை. பூமிக்குரிய ஜனங்கள் வாழ்கிறது போல நாம் வாழும்படி அழைக்கப்படவில்லை. பூமிக்குரிய ஜனங்கள் ஜீவிக்கிறது போல நாம் ஜீவிக்கும்படி அழைக்கப்படவில்லை. பூமிக்குரிய ஜனங்கள் வாழ்கிற அருமையான வாழும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இந்த பூமியிலே வாழும்படியாகவே இருக்கிறார்கள். இம்மையிலே தங்கள் பங்கை பெற்ற ஜனங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றவர்கள் ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடக்கப்படுகிறார்கள். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயல். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். அருமையான அவங்க இடத்துல எல்லாம் பேர் எழுதி வச்சுட்டு போறாங்களாம். ஆட்டு மந்தையை போல ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடக்கப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். அல்லேலூயா. ரொம்ப சுகமாய் வாழ்கிறார். நம்மெல்லாம் தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்க. அவன் பெரிய பெரிய இந்த குடிக்கிறதுக்கு நம்ம தண்ணி வாங்குறோமே, அந்த தண்ணி தான் அவன் டேங்க்ல துணி துவைக்க கொடுக்குறாங்க. குடிக்கிற தண்ணி தான் பாத்திரம் கழுவுறதுக்கு போகுது, வீடு கழுவிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு கேன் தண்ணியை வச்சு ரொம்ப குடிக்காத, கையெல்லாம் கழுவுனா நீ உப்பு தண்ணியில் கழுவு, குடிக்க தான் வாங்கி வச்சிருக்கிறோம். ஒரு வாரம் இருக்கணும், இல்லை அடுத்த வாரம் நீ உப்பு தண்ணி தான் குடிக்கணுங்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு சுகமாய் வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் ஐயா. ஆனால் அவர்களை காட்டிலாம் மேன்மையானவர்கள். எப்படி மேன்மையானவர்கள் என்றால் தூர தரிசனம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு தூர பார்வை நமக்கு இருக்கிறது. கழுகுகளை போல ஜீவிக்கிறவர்கள். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு கூடும். கர்த்தர் கழுகுனிடத்திலே இரண்டாவது பாடத்தை கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, கழுகுனிடத்திலே அருமையான சபையோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது, கழுகுனிடத்திலே கொண்டு போய் தேவனாய கர்த்தர் ஒரு தூர பார்வை உடைய மனிதனாக, விசுவாசியாக நீ மாறும்படியாய் ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது, கழுகுனிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது பாடம் என்னவென்றால், அருமையான பலனுள்ள பறவை. Glory to God. அதனுடைய வயிறு பகுதி பலன் உள்ளது, அதனுடைய ரெக்கை பகுதி பலன் உள்ளது, அதனுடைய கால் பகுதி பலன் உள்ளது, அதனுடைய அதாவது வாய் பகுதி பலன் உள்ளது. நீங்க கழுகுன்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லா பகுதியும் பலன் உள்ளது. நீங்க இந்த வெயிட்டான சரீரத்தை எடுத்து, கோழி வெயிட்டா தான் இருக்கு, ஆனா பறக்க முடியாது. ஆனா கழுகு அப்படி இல்லை. அது வெயிட்டா இருந்தாலும் கூட தன் சரீரத்தை தூக்கி கொண்டு போகிற பலன் அந்த வயிற்றுல இருக்கிறது. அப்படி ஒரு அமைப்பு அதுக்கு இருக்கிறது. காலில் எப்படியும் ஒரு 100 கிலோ ஆடு சில மாடெல்லாம் தூக்கிட்டு போறது பார்த்துருக்கிறேன். சின்ன கண்ணுக்குட்டி அப்படி பிடிச்சி தூக்கிட்டு போகுது. அப்படி 1-2 கழுகு நான் பார்த்துருக்கிறேன். இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தூக்கிட்டு போயிடும். ஆடு சாதாரணமாக 100 கிலோ ஆடெல்லாம் இருக்கு. வாயில அந்த வாயை வச்சு அந்த கறி பகுதியை அப்படியே கிழிச்சு தள்ளிடும். அவ்வளவு கூர்மையான பகுதி, பலனுள்ள பகுதி. அதனுடைய அருமையான இறகு பார்த்தீங்கன்னா அவ்வளவு உயரத்திலே பறக்கத்தக்க பலன் உள்ளது. அதனுடைய எல்லா பகுதியும் பலன் உள்ளது. ஆகவே தான் ஏசாயா எழுதும்போது 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை 31 கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள்.
ஓடினாலும் இளைப்படையார்கள். ஆவிக்குரிய பகுதிகள் பலனுள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற பகுதி பலனுள்ளதாக இருக்கணும். அதிகாலையில ஆண்டவரை அவள் தேடி போனதுனாலே தான் இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை பார்த்தாள், இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை அவள் கேட்டாள். நான் போன வாரம் மாலை வேளையிலே உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். யாருக்கு அவர் முதல் தரிசனம் ஆயிருக்க வேண்டும்? யாருக்கு ஆயிருக்க வேண்டும்? நாவலருக்கா? மரியாளுக்கு ஆயிருக்க வேண்டும். ஏனென்றால் பெற்றெடுத்த தாய். இரண்டாவது யாருக்கு தரிசனமாயிருக்க வேண்டும்? யோவானுக்கு தரிசனமாயிருக்க வேண்டும். மூன்றாவது யாருக்கு அவர் தரிசனமாயிருக்க வேண்டும்? அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புக்கு. ஏனென்றால் அவன்தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணினான். ஆனால் மகதலேனிய மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமாகி பேச காரணம், அவள் தேடுதல் பலனுள்ளதாயிருந்தது, அவள் தேடுதல் ஜீவனுள்ளதாயிருந்தது, அவளுடைய தேடுதல் அருமையான தரிசனத்தை காணத்தக்க அருமையான தேடுதலாயிருந்தது. அருமையான ரபி ரபி போதகரே, ஹல்லேலூயா. அவரை ஒரு தோட்டக்காரர் என்று அவள் நினைத்தாள். ஹல்லேலூயா. மகளே என்ற சத்தம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னை தொடாதே, நான் தான் இயேசு கிறிஸ்து என்று அவளுக்கு ஆண்டவர் தரிசனமானார். ஐயா, நீ தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய புத்தகத்திலே ஒரு வார்த்தை எழுதினார். அவரை நான் கண்டால் நலமாயிருக்கும் என்று ஒரு வார்த்தை எழுதுகிறான். வாசிக்கலாம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். வாசிங்க. நான் எங்கே அவரை போய் பார்த்து கண்டால் நன்றாயிருக்கும்? அருமையான வேளாங்கண்ணிக்கு போனால் நன்றா இருக்குமா? அல்லது அருமையானவளே இமயமலைக்கு போனால் நன்றா இருக்குமா? அல்லது பிரான்ஸ் தேசத்துக்கு போனால் நன்றா இருக்குமா? அல்லது இயேசுவை பார்க்க எங்கே போனால் அவரை காண முடியும்? அருமையான அவரை காண்கிற வழியை உங்களுக்கு நான் திறந்து காட்டுகிறேன். அவரை நீங்கள் எங்கே காண முடியும் என்றால், உன்னுடைய தேடுதல் பலனுள்ளதா இருந்தால் அவரை நீங்கள் காண முடியும். எங்கேயும் காண முடியும். அல்லேலூயா. நீங்க வீட்டில் கூட பார்க்கலாம், சபையில பார்க்கலாம். சாது சுந்தர் சிங் அருமையான அவரை கண்ட இடம் எங்கே தெரியுமா? ரயில் தண்டவாளத்தில். வடநாட்டு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற சாது சுந்தர் சிங், அவருக்கு ஒரு புதிய ஏற்பாடு ஏதோ ஒரு ஊழியக்காரன் கொடுத்திருக்கிறார். கடவுளை தேட பல நாள் அவர் முயற்சி பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு சிங் குடும்பத்தில் பிறந்தவர். இயேசு என்று ஒருவரை கேள்விப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, யார் கடவுள்? கடவுள் என்று ஒருவர் இருந்தார், அவர் எனக்கு தரிசனமாகட்டும். அநேக நாள் சாப்பிடாது இருந்திருக்கிறார். இரவெல்லாம் அவரை தேடி இருக்கிறார். நான் இந்த நாளிலே அவரை பார்க்காவிட்டால் செத்து போவேன் என்று தண்டவாளத்திலே போய் தன் தலையை வைத்து, ட்ரெயின் வரும்போது தண்டவாளத்திலே தன் தலையை வைத்திருக்கிறார். அப்பொழுது காயப்பட்ட ஒரு கரம் அவருடைய சரீரத்தை அப்படியே தூக்கி வெளியே வைத்தது. ட்ரெயின் போய்விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இயேசுவை தன் சொந்த இரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவுக்காக சேவை செய்ய தன்னை அர்ப்பணித்து வடநாட்டிலே தீபத் இமயமலை பகுதிகளிலே தன் வாழ்நாளெல்லாம் இயேசுதான் இரட்சகர் என்று பிரசங்கித்திருக்கிறார். அவரை வடநாட்டு அப்போஸ்தலர் என்று அழைக்கிறார்கள். இந்த காலவேளை ஆராதனையிலே நீ எப்படி ஆண்டவரை தேடுகிறாய்? ஏன் இன்னும் நீ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறவில்லை? ஏன் இன்னும் நீ தேவனுடைய வரங்களை பெறவில்லை? ஏன் இன்னும் தேவனுடைய கிருபைகளை பெறவில்லை? ஏன் கர்த்தர் உன்னை தன் கரத்திலே எடுத்து உபயோகப்படுத்தவில்லை? ஏன் தேவனுடைய காரியங்களிலே நீ ஏன் வல்லமையாக செயல்பட முடியவில்லை? உன் தேடுதல் சரியில்லை. எத்தனை மணி ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வந்தாய்? ஆபீசரை பார்க்க போனா அப்படி போக முடியுமா? கவர்னரை பார்க்க போனா அப்படி போக முடியுமா? கலெக்டரை பார்க்க போனா போக முடியுமா? ஒரு மனு கொடுக்கறதுக்கு 10 மணிக்கு போனா 9 மணிக்கு சேர்ல உட்காந்து டோக்கன் கொடுக்குறான். 21 டோக்கன். இப்படி போகணும். ஜிக்மர் ஆஸ்பத்திரிக்கு போ. உனக்கு வயிற்று வலின்னு சொன்னா எத்தனை மணிக்கு போவ? வயிற்று வலி ஆஸ்பத்திரிக்கு போகணும். உன நேரம் அங்கே போய் டாக்டரை பார்க்க முடியும்னு நினைக்கிறியா? 201 அவனோட வயிற்று வலியோ
உனக்கு வயிறு தான் வலிக்குது, வயிறு நெஞ்சும் சேர்ந்து வலிக்குதியா? முன்னாடி உள்ளவன் சொல்றான், எனக்கு கொஞ்சம் முன்ன விடு. அவன் சொல்றான், அவனை வயிறையா வலி, நான் செத்து போற மாதிரி இருந்திருக்கேன், நானே இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறேன் பாரு முன்னாடி. ஒருத்தன் அங்கிருந்து சொல்றான், ஏய் லைன்ல நின்னுறான். அங்கெல்லாம் போய் லைன்ல நின்று இந்த அட்டைப்பெட்டியும் தூக்கிட்டு ஒரு பையன் தூக்கிட்டு அதையும் தூக்கி இப்படி இப்படி வர்றாரு. அப்பதான் 11 மணிக்கு போய் உட்காந்தா டாக்டர் எழுப்பி டீ குடிக்க போறார். இந்த பேஷண்ட் இருக்கட்டும் 12:30 மணிக்கு வரேன் சொல்லிட்டு போறார். நேல்ஸ் அம்மாட்ட சொல்லிட்டு போறார். அவனுக்கு கோபம்னா அவ்வளோ கோபம் வருது. அவன் சொல்றான், நான் இந்த ஏரியா கட்சிக்காரன்னு. அப்படின்னா நீ பிரைவேட்ல போய் பாருங்கிறான். தேவனுடைய பிள்ளையே, தேவனை எப்படி தேடுகிறாய்? நான் பாரத்தோடு கூட பிரசங்கிக்கிறேன். ஒரு தகப்பனை போல உங்களை நான் திட்டிக் கொண்டிருக்கிறேன். எப்படி ஆண்டவரை நீ தேடுகிறாய்? நானும் பார்க்கிறேன், இந்த பெந்தேகோஸ்து சபையை மாதிரி உருப்படாத சபை உலகத்திலே கிடையாது. சிஎஸ்ஐ சபை பாரு, ரோமன் காத்தலிக் போய் பாரு. அவன் பூஜை வைக்கிற நேரத்தில் ஆட்டுற நேரத்தில் இல்லைன்னா அவன் பாட்டுக்கு ஆட்டிட்டு உள்ள போயிட்டே இருப்பான். அவன் யாருக்கா நிற்க மாட்டான். பாதர் அப்படியே வர்றாரு, மலை மாதிரி வர்றாரு, எலும்ப கடவும் உட்கார. நீ வந்தாலும் சரி போனாலும் சரி. ராதாபுரத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன், பிரசங்கம் பண்ண. ஒருத்தருமே வரல. ஒரு சல்வேஷன் ஆர்மி சபை. அவங்க நீங்க பாத்தீங்கன்னா மிலிட்ரி மாதிரி ட்ரெஸ் போட்டு வச்சிருப்பாங்க. நான் தான் அங்கே பிரசங்கியார். நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன். அவர் மிலிட்ரி மாதிரி எஸ்கிஸ் எல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். பொண்டாட்டி பிள்ளைங்க. நான் நினைச்சேன் அதான் ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த ஏரியா ராதாபுரம் ஹெட் குவார்ட்டர்ஸ். நான் ஒரு வல்லமையான பிரசங்கத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். பிரசங்கம் இன்னைக்கு இப்போ இவங்களை அடின்னு அடிச்சுட்டு போகணும். பாட்டு பாடினாங்க, ஒரு கொட்டை அடிச்சு ஒரு பாட்டு பாடினாங்க. நல்லா பாடுவாங்க அவங்க. கொட்டை அடிச்சு நல்லா இருந்துச்சு பாட்டுக்க. பாட்டாச்சு, 2வது பாட்டாச்சு, 3வது பாட்டில் 2 பேர் வந்து இருந்தாங்க. சரி, இந்த 2 பரவாயில்ல, பிரசங்கம் பண்ணி முடிச்சேன். நான் கேட்டேன், யாருமே வரல என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருமே வரமாட்டாங்க, நீங்க எங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணணும். இன்னைக்கு ஊருக்கு வெளியூர்ல இருந்து வந்ததுனால இந்த 2 பேர் வந்தாங்கண்ணா. தேவனுடைய பிள்ளையே, ஜனங்கள் தேவனை தேடவில்லை. ஆனா எங்க தேடுறாங்க தெரியுமா? இந்த மாத்திரையை கையில வச்சு ராத்திரி 10 மணிக்கு மஞ்சள், நீ ஒன்று வெள்ளையை கூட சாப்பிட்டுட்டேனே, ஏதாவது ஆகுமா? எனக்கு ஆஸ்பத்திரியில் போய் டாக்டரை பார்க்கணுங்க. ஒன்றும் ஆகாது, நீ செத்தே போக மாட்டேன். ஒரு கண்ணில் ராத்திரி கண்ணாடியை போட்டு கரண்ட் இல்லை, மாத்திரை 10 சீப்பை எடுத்து இப்படி இப்படி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா சாப்பிட்ற நேரம் ராத்திரி 12 மணி டாக்டர் சொல்லிடுறாரு. கரெக்டாக 11:30 எழும்பி 12:30 லைட்டு போட்டு 12 மணிக்கு ஐயா சாப்பிட்றாரு. இரவு செபத்துக்கு வரனா தூங்கணுங்க. உனக்கெல்லாம் நான் டாக்டரா இருந்தா ராத்திரி 10:30 மணிக்கும் 1 மணிக்கும் தான் மாத்திரையே கொடுப்பேன். நீ சாப்பிடலன்னா செத்து போயிடும்னு சொல்லி தான் கொடுப்பேன். அப்படி சொன்னா 1 மணி கூட எழும்பி மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. தண்ணியை போட்டு பெல்ல எடுத்து பெல்ல வச்சுட்டு. ஆண்டவரை எப்படி தேடுகிறாய்? ஆண்டவரை எப்படி தேடுகிறாய்? ஏன் உனக்கு ஒன்றும் தெரியல? ஒண்ணுமே இல்லை சார், அசையவே முடியல சார், காத்தே அடிக்கல சார். எப்படி காத்து அடிக்கும்? ஃபேன் காத்தான் அடிக்குது, வேற ஒரு காத்து அடிக்காது. பரிசுத்தாவியானவர் ஏன் உன் மேலே மழையாக பொழியவில்லை? ஏன் பரிசுத்தாவியானவர் உன்னை அசைக்க முடியவில்லை? ஏன் பரிசுத்தாவியானவரால் உன்னை தொட முடியவில்லை என்றால் நீ தேடுகிற தேடுதல் அப்படி இருக்குதுயா. நீ தேடுகிற அப்படி இருக்கிறது. கோர்ட்டு போய் பாரு. ஏன்னா நிறைய இடத்துல போய் என்ன ஆண்டவர் பெண்டை கலட்டி இருக்கிறார். கோர்ட்டில் போய் அவன் கமர்சா சொல்லுவான், காந்தி காந்தி எஸ் சார் எஸ் சார் எளிமின்னு சொல்லணும். நீ இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி, ஹெச்பியா இருந்தாலும் சரி, கலெக்டரா இருந்தாலும் சரி, அங்கே என்கிட்ட தான் உட்காந்துருக்கணும். நீ உனக்கு ஒன்றும் சேர் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு எஸ்பி வந்திருக்கிறாரு, ஒரு சேர் போடணும். அவனு யூனிஃபார்ம்ல என் கூட தான் உட்காந்துருப்பான். யார்? சுப்பிரமணியம் எஸ்பி சார் வந்துட்டு சார் யூனிஃபார்ம்ல சொல்லணும். என்கிட்ட தான் உட்காந்துருக்கிறான். சார் என்ன பிரச்சனை? நான் அது ஏன் சார் கேட்குறீங்க? என்ன பாவம் செய்தனோ தெரியல, இங்கே வந்திருக்கிறாங்க. அவர் சொல்லுவார், நீங்க ஜட்ஜிக்கு எழும்பலைன்னா வேலை போயிடும் உனக்கு. கலெக்டரா இருந்தால் அவன் மேலே அடுத்த நாள் அலிகேஷன், ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுவாங்க. அப்புறம் வேலை கலெக்டரே வேலைக்கு போயிடும். எல்லாம் கரெக்டா இருக்குது, சபை மட்டும்தான் கரெக்டாவே இல்லை. வெளிநாட்டில் அப்படி கிடையாது. அவன் கொஞ்ச நேரம் தேடினாலும் கரெக்டா தேடுறான். நம்ம ஆளுங்க தேடினாலே அப்படிதான் தேடுறான். நான் உங்களை துக்கப்படுத்த பிரசங்கிக்கவில்லை, திருப்பி திருப்பி நான் பிரசங்கிக்கிறேன். நீங்கள் தேடினால் அவரை காண முடியும். அல்லேலூயா. நீங்கள் தேடினால் அவரை பார்க்க முடியும். நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார்.
அவரை நீங்கள் தேடுங்கள். உங்கள் தேடுதல் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 127:5 வாசிக்கலாம். உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் வாலிபரே. ஆம், பலவான்களாய் இருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன். தோற்றத்தில் நீங்கள் தாவீது பலவீனமானவன் தான், பார்வையிலே பலவீனமானவன் தான். ஆனால் கர்த்தருடைய காரியங்களிலே அவன் ஒரு பராக்கிரமசாலி தான். அவன் கோலியாத்தை கண்டு பயப்படவில்லை. அவனை கண்டு அவன் பயப்படவில்லை. அவன் சொல்லுகிறான், ஜீவன் உள்ள தேவனை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். முழு இஸ்ரவேல் சேனையும் பயப்படுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் நடுங்கிக் கொண்டிருக்கிறான். தாவீது பயப்படவில்லை. அருமையான வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் பராக்கிரமசாலி ஐயா, பராக்கிரமசாலிகளாய் இருக்க வேண்டும். உடைய ஆவிக்குரிய பகுதிகள், அது ஜெபமாயிருக்கட்டும், அது ஆராதனையாயிருக்கட்டும், அது உழைக்கிறதாக இருக்கட்டும். நீங்கள் என்னோடு கூட இவ்வளவு வருஷம் நீங்கள் பழகுகிறீர்கள். நான் எங்கேயாயிலும் நான் மேக்சிமம் அடிச்சு புரண்டு வருவேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய காரியங்களில் இத்தனை வருஷம் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். இதில் நான் உட்காருகிற நேரம் 9:30 வருவேன், 9க்கு வருவேன். சில சமயம் 9:45 கூட வந்திருக்கிறேன். நான் 10 மணி மேலே நான் வந்ததே இல்லை. நீங்கள் என்னை பார்த்திருக்கிறீர்கள். நீங்கள் ஏன் அப்படி உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது? ஆண்டவரை தேட நீங்கள் பலன் உள்ளவர்களாக மாறுங்கள். நீங்கள் ஆண்டவரை நீங்கள் தேடுகிற இடத்திற்கு ஆண்டவர் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். நீங்கள் தேடுகிற இடத்துக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அது ஒருபோதும் அருமையான பலனுள்ள ஆவிக்குரிய ஜீவியம் அல்ல. ஆகவே இந்த கழுகு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சொட்டைகளை அடித்து எழும்புவார்கள். புதுசா வந்தா பரவாயில்ல. புதுசா வர்றவங்க 11 மணிக்கு வந்தாலும் 12, நானே சொல்லுவேன், நீங்கள் 11:30 வாங்கம்மா, 12 வாங்கம்மா, 12 கூட 11:45 செய்திக்கு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன். ஏன்னா அவங்க புதுசாக வர்றாங்க. அவங்க இங்கே ஒன்றும் நடக்கலைங்க. நல்லா பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்கிறாங்க. சினிமா தேட்டரில் ஒரு மாதிரியே இல்லை. அவன்கிட்ட கேட்டேன், நீங்கள் சினிமா தேட்டரில் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதான்னு கேட்டேன். அங்கே ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். நாங்கள் 4 மணி நேரம் போடுது படம், அங்கே உற்சாகமாக இருக்குது. இங்கேயே அப்படி இருக்குதுன்னா பிசாசு உங்களை இங்கே இருக்க விட மாட்டேங்கிறான். இங்கே இயேசுநாதர் வந்திருக்கிறாரு. சாபம், பீட, பாவம், கீவம் எல்லாம் தொலைஞ்சு போகிற இடம். அதனால் எம்மா ஒரு 4-5 வாரம் ஒரு மாதிரி தான் இருக்கும். 6வது வாரத்துக்கு பாரு, உனக்கு நல்லா இருக்கும். ஒரு மாதிரி இருக்குது, போயிடும். இங்கே வந்தால் இடுப்பு வலிக்குதுங்கிறாங்க, கால் வலிக்குதுங்கிறாங்க, கை வலிக்குதுங்கிறாங்க, தலை சுத்துதுங்கிறாங்க. ஒன்னும் சுத்தாது. ஏசு இங்க இருக்கிறாருயா, ஏசப்பா அங்க இருக்கிறாரு. உன்னை உண்டாக்கினவர், உனக்கு ஜீவன் கொடுத்தவர், உன்னை பாதுகாக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர் இங்க இருக்கிறார். பலன் உள்ளவனாக நீ மாற வேண்டும். இத்தனை வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் 7 வார்த்தை எப்படியா பிரசங்கம் பண்ண முடியும் சொல்லுங்க? 7 எப்படியா பிரசங்கம் பண்ண முடியும்? ஆத்ம தாகமா இருக்கிறேன், உனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தா நீ எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்? நான் ரொம்ப தாகமா இருக்கிறேன், எப்படி பிரசங்கம் பண்ண முடியா? ஆத்மா தாகம் அவருக்குள்ள இருக்கிறது, எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? எனக்கே தாகம் இல்லையே, அப்ப எப்படி நீ தாகமா இருக்கிற? ஆண்டவர் சொல்றாரு, உன் மேலதான்ப்பா நான் தாகமா இருக்கிறேன், மற்றவங்க மேலெல்லாம் இல்லை. நீ தான் என்ன தேடுதல பலன் குறைவா இருக்குத, உன் மேலதான் நான் தாகமா இருக்கிறேன். இந்த காலவேளை ஆராதனையிலே தேவனுடைய பிள்ளையே, கழுகுனிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது பாடம், பலன் இல்லாத பகுதிகளை, ஜீவன் இல்லாத பகுதிகளை, உடைந்து போய் கிடக்கிற பகுதிகளை, நசுக்கப்பட்டு கிடக்கிற பகுதிகளை, நொறுங்கி போய் கிடக்கிற பகுதிகளை கட்டும்படியா எழும்புங்கள். அல்லேலூயா. நீங்கள் கட்டும்படியா எழும்பினால் அந்த பகுதிகள் பலன் உள்ளதாக, ஜீவன் உள்ளதாக, கட்டப்படுகிறவைகளாக மாறும். Glory to God.
4வது கழுகுனிடத்திலே பேசி முடிக்கிறேன். கழுகு பாசம் நிறைந்த ஒரு பறவை. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் செட்டைகளை விரித்து, தன் செட்டைகளை விரித்து, அவைகளை எடுத்து, அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் அவனே ஒருவனே அவரை வழி நடத்தினார். பாசமுள்ள ஒரு பறவை ஐயா. தன் ஆகாரத்தை அது குஞ்சுகளுக்கு கொடுத்து, அந்த குஞ்சுகளை வளர்த்து, தன் ரெக்கையிலே சுமந்து, அதை பறக்க வைத்து, அது பறக்க விடும். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? பறந்து போகிற கழுகு திரும்பி தாயை பார்க்கவே வராதாம். இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அதை படித்து கொண்டே இருக்கும்போது என்னை ரொம்ப துக்கப்படுத்தின ஒரு பகுதி அதுதான். பாருங்கய்யா, குஞ்சா இருக்கும்போது ஆகாரம் கொடுக்குது, குஞ்சா இருக்கும்போது கூட்டிலே போய் அதற்கு அனல் உண்டாக தன் ரெக்கையை அதன் மேல் மூடி பாதுகாத்து கொள்கிறது. மழைக்கும் இடிக்கும் காற்றுக்கும் தன்னுடைய ரெக்கையின் கீழ் அணைத்து கொள்கிறது. அது வளர்ந்து அதை பறக்க வைக்கிறது. அதற்கு பின்பு அது திரும்பி வரவே வராதாம். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் கழுகு மறுபடியும் முட்டையிட்டு, அது வராவிட்டாலும் அது ஒரு நாளும் நினைக்காது, அது பறந்து போனது போல இதுவும் பறந்து போகும், இதுக்கு இனிமேல் ஆகாரம் ஆஃப் தான் கொடுக்கணும், இனிமேல் இதை ரொம்ப கவனம் செலுத்தக்கூடாது அப்படி என்றும் நினைக்காதாம். அல்லேலூயா. அந்த குஞ்சை எப்படி பாதுகாத்ததோ அதை போல பாதுகாக்கும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்திலே காணப்படுகிற ஒரு பாசம். சில சமயங்களிலே நாம் சிலருக்கு உதவி செய்தால் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள், சிலர் நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள். சிலர் அருமையானவர்களே அதற்கு பதில் செய்வார்கள், சிலர் அதற்கு பதில் செய்ய மாட்டார்கள். சிலர் நினைப்பார்கள், சிலர் நினைக்க மாட்டார்கள். நாம் ஆபத்திலே அவர்களோடு கூட நின்று இருக்கிறோம். நிறைய பேருடைய ஆபத்திலே கூட நான் நின்று இருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல, அருமையான கோர்ட்டு, நிறைய காரியங்களிலே. ஆனால் அவர்கள் மறந்து விடுவார்கள். சில சிலர் மறக்க மாட்டார்கள். ஒரு நாள் வழியிலே ஒருத்தரை பார்த்தேன், நல்ல தண்ணி அடிச்சு என்ன எப்படியோ அவர் அடையாளம் கண்டார். என் கையை பிடிச்சி அழுறான். உண்மையான்னு கேட்டா, நான் ரொம்ப ஆபத்தில் இருக்கும்போது எனக்கு உதவி செய்திருங்க, நான் குடிச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க, நீங்க ஐயா அவங்கள மறக்கவே முடியாது, எனக்கு அந்த ஆள் யாருன்னே தெரியாது, நான் தெரியாதுன்னு சொல்ல முடியாது பாருங்க. அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ நான் மனசுல கடந்து போகணும்னு நினைச்சேன், இவனுக்கு என்னைக்கோ நம்ம ஒரு சின்ன உதவி செய்திருக்கிறோம், ஆனால் அதை அவன் மறக்கவில்லை. குடிகித்து அந்த போதையிலே கூட அவன் நினைத்து அதை சொல்லுகிறானே என்று நான் நினைத்தேன். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றன்று அன்றே மறப்பது நன்று. Praise the Lord. நன்று அன்று அன்றே மறப்பது நன்றா. நீங்க ஒருபோதும் கர்த்தர் உங்களுக்கு செய்த உதவியை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. நீங்க ஒருபோதும் என்ன வேலை கிடைக்கட்டுமே, பிளைட்ல இப்ப பறக்கிற வேலை கூட கிடைக்கட்டும், அல்லது அமெரிக்கா ஜனாதிபதியா கூட இருக்கட்டும், பரவாயில்ல, இந்த ஆளு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கார், அமெரிக்கால இப்ப இருக்கிற ஆள், அவன் அமெரிக்கால கோடீஸ்வரன், 5 எவாஞ்சலிஸ்ட வச்சிருக்கிறார், மோடியை திட்டிருக்கிறார், இங்கிலீஷ் நியூஸ்ல வந்துருக்கு, நீ மதவாத இந்தியாவை நடத்திட்டு இருக்கிற திட்டிருக்கிறார், அது இங்கிலீஷ் நியூஸ்ல வந்திருக்குது அவர் சொன்னது. தேவனுடைய பிள்ளைகளே, பரவாயில்லை, நிறைய சட்டங்களை அங்கே கொண்டு வருகிறார். ஆவிக்குரிய ஊழியங்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறார். அங்குள்ள எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அதிகமாய் கர்த்தரை, இந்த ட்ரம்புக்காக கர்த்தரை துதிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளை எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு போனாலும், எவ்வளவு மேன்மையான இடத்திற்கு நீங்கள் போனாலும், உலகத்திலே அதே போல ஒரு பதவி உலகத்தில் வேற எந்த இடத்துலையும் கிடையாது, வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. ஏன்னா அவங்க வேர்ல்டு வல்லரசு நாடா இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் ஆண்டவரை மறக்கவில்லை. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை துதிச்சு தான் அவர் பதவி ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி தான் தன்னுடைய பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டார். நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் வேலை கிடைச்சிட்டா, கொஞ்சம் பணம் கிடைச்சிட்டா, கொஞ்சம் வசதி வந்துட்டா, கொஞ்சம் வந்துட்டுனா அடியாகிற இடம் இயேசுநாதர் தான்.
அவரை விட்டு தான் கொஞ்சம் தூரம் 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 போறாங்க, பிஸி ஆயிடுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை ரட்சித்தவர், உங்களுக்கு ஜீவன் கொடுத்தவர், உங்களை பாதுகாத்தவர், மரணத்தை நோக்கி நீங்கள் ஓடுகிற நேரத்தில் உங்களை தடுத்து நிறுத்தினவர், உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர், உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தவர், உங்களை இதுவரையிலும் பாதுகாத்து வருகிறவர், கொள்ளை வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்து வருகிறவர், அக்கினியும் கந்தமும் எரிந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான சூழ்நிலையிலே கூட கர்த்தர் உங்களுக்கு அரணாக பாதுகாவலராய் இருக்கிறார். அவரோடு கூட நீங்கள் வைத்திருக்கிற பாசத்தை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. இயேசு என்னை நேசிக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறது போல நான் இயேசுவை நேசிக்கிறேன். அப்படியே முழங்கால் படியிடலாம். நான் இயேசுவை நேசிக்கிறேன். அல்லேலூயா. நான் இயேசுவை நேசிக்கிறேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் வருவார். கலிலேயாய மனுஷரே, கழுகுகளை போல ஜீவிக்கிறவர்களை அவர் கூட்டி சேர்க்கும்படியாய் வருவார். அல்லேலூயா. கலிலேயாய மனுஷரே, ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கழுகுகளைப் போல பூமியிலே ஜீவிக்கிறவர்கள், கழுகுகளைப் போல ஜீவிக்கிற சபை, கழுகுகளைப் போல ஜீவிக்கிற விசுவாசிகளை, கழுகுகளைப் போல ஜீவிக்கிற ஊழியக்காரனை அவர் கூட்டி சேர்க்கும்படியாய் வருவார், வருவார், வருவார். எங்களோடு கூட பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கழுகுகளைப் போல ஜீவிக்கிற ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடு விசேஷ விதமாயிருப்பதாக.